ஹலோ எவ்ரிவன், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வழக்கம் போல் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, அதுக்கப்புறம் 5 பெஸ்ட் இன்டர்டே ஸ்டாக்ஸை பற்றி நாம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். என்னுடைய முந்தின வீடியோவில் நான் கொடுத்த ஸ்டாக்ஸ் எல்லாமே இன்னைக்கு ரொம்ப அற்புதமாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. எல்லாமே தேர்ட் டார்கெட் ஹிட் ஆகிருக்கு. ஸோ நேற்று கொடுத்த அந்த வீடியோவில் கொடுத்த எல்லா ஸ்டாக்ஸும் ஜாக்பாட் காலாக இருக்குது. ஸோ அந்த ஸ்டாக் என்னென்ன ஸ்டாக்ஸு எது வரைக்கும் போயிருக்கு அது எல்லாமே நம்ம இந்த வீடியோவுடைய எண்டில் நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ முதல்ல நிஃப்டியும் பேங்க் நிஃப்டி அந்த இண்டெக்ஸை நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஸ்டாக்ஸை போகலாம். ஸோ இது நிஃப்டியுடைய 15 மினிட்ஸ் சார்ட்டு. என்னுடைய முந்தின வீடியோவில் நான் என்ன சொன்னேன், நிஃப்டி 22,460க்கு மேலே பிரேக் ஆயிடுச்சுன்னா பை பண்ண சொல்லியிருந்தேன். ஸோ 460 பிரேக் ஆன உடனே 530 வரைக்கும் போயிருக்கு. ஸோ லைஃப் டைம் ஹை அதுதான் நிஃப்டி இது. ஸோ ஒரு லைஃப் டைம் ஹை டச் ஆன உடனே அதுக்கப்புறம் நிஃப்டி சைட்வேஸாக ட்ரேட் ஆகிருக்கு. ஸோ 460 யார் வாங்குனீங்களோ அவங்க ஒரு 40 ப்ளஸ் ஒரு 30 அட்லீஸ்ட் ஒரு 60 ப்ளஸ் பாயிண்ட் ஈஸியாக நாம் இன்னைக்கு நிஃப்டியில் மட்டும் கேப்சர் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ நாளைக்கு எப்படி இருக்கும் என்பதை நாம் பார்க்கலாம். ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி நிஃப்டி ஒரு ட்ரெண்ட் லைன் நிஃப்டி ஃபாலோ பண்ணுறது உங்களால் பார்க்க முடியுதுங்களா? ஸோ இங்கே ஒரு வாட்டி டச் ஆகிருக்கு, இங்கேயும் டச் ஆகிருக்கு. ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை நம்ம நாளைக்கு எப்படி இருக்கும் என்பதை பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, நிஃப்டியில் இது லைஃப் டைம் ஹை இருக்குது. ஹை போய் அதுக்கப்புறம் கீழே சைட்வேஸாக ட்ரேட் ஆகிருக்கு. ஸோ இந்த ரெண்டு ரேஞ்சுக்குள்ளேயே நிஃப்டி இன்னைக்கு ஃபுல் டே இருந்திருக்கு. ஸோ அந்த அளவுக்கு மூமெண்ட் ஒன்றும் இல்லை. ஸோ நாளைக்கு நிஃப்டி ரிஸ்கி ட்ரேடர்ஸ் இந்த லெவல் பிரேக் பண்ணால் தாராளமாக வாங்கலாம். அதாவது 22,500 அந்த சைக்கலாஜிக்கல் லெவல் அதை பிரேக் பண்ணால் நீங்கள் தாராளமாக வாங்கலாம். ஸ்டாப் லாஸ் 50 புள்ளிகள், இமீடியட் டார்கெட் 40 பாயிண்ட்ஸ், அல்டிமேட் டார்கெட் 22,600 லெவல். அதை நீங்கள் அல்டிமேட் டார்கெட்டாக வைக்கலாம். சப்போஸ் நிஃப்டி ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி ஒரு பாசிட்டிவ் கேண்டில், அதாவது 22,500 பிரேக் பண்ணி ஒரு பாசிட்டிவ் கேண்டில் ஃபார்ம் பண்ணால் நாம் பை பண்ணலாம். சப்போஸ் நிஃப்டி கொஞ்சம் கேப் அப் ஓப்பன் ஆகி இங்கே ஓப்பன் ஆகி இந்த இடத்துல சஸ்டெயின் ஆகி அதுக்கப்புறம் ஒரு பிரேக் அவுட் ஆச்சுன்னா நீங்கள் இங்கேயும் நிஃப்டியை தாராளமாக வாங்கலாம். அதுக்கப்புறம் நிஃப்டி அன்சார்ட்டட் டெரிட்டரிக்குள்ளே நிஃப்டி என்டர் ஆகிடும். ஸோ இன்னும் வரக்கூடிய காலத்தில் இன்னும் ஹையர் ஹை நம்ம நிஃப்டியில் பார்க்கலாம். ஸோ 530 பிரேக் பண்ணி, அதாவது 530 பிரேக் பண்ணி ஒரு பாசிட்டிவ் கேண்டில் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நீங்கள் ஸ்டாப் லாஸ் 50 புள்ளிகள் வைங்க. இமீடியட் டார்கெட் 40 பாயிண்ட்ஸ், அல்டிமேட் டார்கெட் 22,630 லெவல். அது நீங்கள் அல்டிமேட் டார்கெட்டாக வைக்கலாம். இன்கேஸ் சப்போஸ் நிஃப்டி ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணி உடனே அடிக்காதீங்க, ஷார்ட் போகாதீங்க. இந்த ஹாரிசான்டல் சப்போர்ட் பிரேக் பண்ண மட்டும் நீங்கள் செல் பண்ணுங்கள். ஸோ இது 22,420 லெவல். இங்கே ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் இருக்குது நிஃப்டியில். ஸோ நாளைக்கு அந்த லெவல் பிரேக் பண்ணி ஒரு நெகட்டிவ் கேண்டில் ஃபார்ம் ஆச்சுன்னா நீங்கள் செல் பண்ணுங்கள். இமீடியட் டார்கெட் 40 பாயிண்ட்ஸ், ஸ்டாப் லாஸ் 50 பாயிண்ட்ஸ், அல்டிமேட் டார்கெட் 22,320 லெவல். இது நம்ம அல்டிமேட் டார்கெட்டாக வைக்கலாம் நிஃப்டியில். ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் கூட நீங்கள் நாளைக்கு வாட்ச் பண்ணுங்கள் எப்படி நிஃப்டி மூவ் ஆகுதுன்ட்டு. ஸோ இன்றைக்கி நிஃப்டி நல்லா நமக்கு
ஒரு 60 பாயிண்ட் ப்ளஸ் கேப்சர் பண்ணியிருக்க நம்ம பண்ணோம் இன்றைக்கி. ஸோ இந்த மாதிரி நான் வந்து உங்களுக்கு கொடுக்கக்கூடிய இந்த எஜுகேஷ்னல் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் பார்த்ததுக்கு அப்புறம் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். ஏன்னா டைம் எடுத்து ஸ்பெண்ட் பண்ணி நான் உங்களுக்காக இதை ரெடி பண்ணுறேன். ஸோ கொஞ்சம் எனக்கு மோட்டிவேஷன் கிடைக்கும். இன்னும் இது மாதிரியான அக்யூரசி இன்னும் ஜாஸ்தியான ஒரு வீடியோவை நான் போடுறதுக்காக தான் நான் வந்து உங்களுடைய சப்போர்ட்டை நான் கேட்குறேன். ஸோ இப்போ நிஃப்டி நம்ம பார்த்துட்டோம். இப்போ பேங்க் நிஃப்டிக்கு நம்ம போயிடலாம். நிஃப்டி புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். ஏதாவது உங்களுக்கு டவுட்டோ இல்லை சந்தேகம் இருந்தது அப்படின்னா, ஏதாவது கேள்விகள் கூட இருந்தது அப்படின்னா நீங்கள் தாராளமாக லைவ் மார்க்கெட்டில் என்கிட்ட கேட்கலாம். இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷனில் வந்து பாட்டமில் என்னுடைய டெலிகிராம் சேனலுடைய லிங்க்கை கொடுத்துருக்குறேன். ஸோ அதில் உங்களுடைய குவைரிஸ், உங்களுக்கு எதில் டவுட் இருக்குது, என்ன கொஸ்டின்ஸ் ரைஸ் ஆகுது, இது எல்லாமே நீங்கள் கேட்கலாம். இப்போ நம்ம பேங்க் நிஃப்டிக்கு போயிடலாம். ஸோ இது பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டி கூட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கேப் அப்பு, ரொம்ப ஹியூஜ் கேப் அப் ஓப்பன் ஆகி அதுக்கப்புறம் ஃப்ளாட்டாக சைட் வைஸாக இன்றைக்கி பேங்க் நிஃப்டி ட்ரேட் ஆகிருக்கு. ஸோ நான் வந்து 47, 180, 200க்கு மேலே பை பண்ண சொல்லியிருந்தேன். பட் கேப் அப் ஓப்பன் ஆனதுனால இன்றைக்கி வந்து லைவ் மார்க்கெட்டில் கூட நான் எந்த காலும் கொடுக்கல. பிகாஸ் நிஃப்டி வந்து, அதாவது பேங்க் நிஃப்டி வந்து வெறும் சைட் வைஸாக போனதுனால நாம் இன்றைக்கி அந்த ஃபண்டை நம்ம கேபிட்டலில் சேவ் பண்ணி வச்சிட்டோம். ஸோ ஒன்றும் எல்லா நாளும் நம்ம பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. இதனால் நாளைக்கு நம்ம பார்க்கலாம். இப்போது பேங்க் நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு போல் அண்ட் ஃப்ளாக் பேட்டர்ன் மாதிரி ஒரு ஃபார்மேஷன், ஒரு பேட்டர்ன் இங்கே ஃபார்ம் ஆகிருக்கு. இது வந்து போலு, இது வந்து ஃப்ளாக். ஸோ போல் அண்ட் ஃப்ளாக் பேட்டர்ன் பேங்க் நிஃப்டி ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இந்த ரெண்டு லெவல் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது 47,655 ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. சப்போர்ட் வந்து 47,420 லெவல். இந்த லெவல் வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் இருக்குது. ஸோ பேங்க் நிஃப்டி இந்த ரேஞ்சுக்குள்ளே ட்ரேட் ஆகிருந்ததுன்னா நீங்கள் தயவுசெய்து அவாய்ட் பண்ணுங்கள் ட்ரேட் பண்ணுறதுக்கு. ஒன்று இதை உடைக்கணும், இல்லை இதை பிரேக் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம ட்ரேடை கண்டினியூ பண்ணலாம். சப்போஸ் நாளைக்கு வந்து பேங்க் நிஃப்டி வந்து ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி 47,655 பிரேக் ஆகி ஒரு பாசிட்டிவ் கேண்டில் ஃபார்ம் ஆச்சுன்னா நீங்கள் தாராளமாக பை பண்ணுங்கள். ஸ்டாப்லஸ் வந்து 150 புள்ளிகள், இம்மீடியட் டார்கெட் 100 பாயிண்ட்ஸ், அல்டிமேட் டார்கெட் வந்து 47,900 லெவல். அது வந்து அல்டிமேட் டார்கெட்டை நீங்கள் வெட்டலாம். சப்போஸ் இன்கேஸ் பேங்க் நிஃப்டி ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி அதாவது இந்த லெவல் 47,420 பிரேக் பண்ணி ஒரு நெகட்டிவ் கேண்டில் ஃபார்ம் ஆச்சுன்னா நீங்கள் தாராளமாக செல் பண்ணலாம். ஸ்டாப்லஸ் வந்து 150 புள்ளிகள், இமீடியட் டார்கெட் வந்து 100 பாயிண்ட்ஸ், அல்டிமேட் டார்கெட் வந்து 47,150 லெவல். ஸோ பேங்க் நிஃப்டி கூட நிஃப்டி மாதிரியே ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. இந்த ட்ரெண்ட் லைனை வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது, ரெஸ்பெக்ட் பண்ணுது. ஏன்னா இது இன்னும் உடையில. ஸோ நாளைக்கு சப்போஸ் உடஞ்சிச்சு அப்படின்னா நம்ம வந்து கீழே இன்னும் எதிர்பார்க்கலாம். இன்கேஸ் இந்த இடத்துல ஏதாவது பாசிட்டிவ் கேண்டில் ஃபார்ம் ஆனால் கூட அந்த 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் பாருங்கள். இந்த இடத்துல ஒரு பாசிட்டிவ் கேண்டில் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அந்த பாசிட்டிவ் கேண்டிலுடைய ஹையும் லோவும் மார்க் பண்ணி வைங்க. மார்க் பண்ணி வச்சு ஹை உடச்சவொன்னே பை பண்ணுங்க. அந்த லோவை வந்து ஸ்டாப்லாஸை வச்சுட்டு 1:1, 1:2 லெவலில் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளியே வாங்க. பிகாஸ் இந்த ட்ரெண்டை வந்து பேங்க் நிஃப்டி ரெஸ்பெக்ட் பண்ணுறதுனால இந்த இடத்துல ஏதாவது நெகட்டிவ் பாசிட்டிவ் கேண்டில், இங்கே பாருங்கள், இந்த இடத்துல வந்து ஒரு பாசிட்டிவ் கேண்டில். ஸோ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ஹையும் ஒரு லோவும் நீங்கள் மார்க் பண்ணி வச்சுருங்க. இப்படி நீங்கள் மார்க் பண்ணி வச்சுருங்க. ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் தான் நான் சொல்கிறேன். மார்க் பண்ணி வச்சுட்டு எப்போ இந்த ஹை உடையுதோ பை பண்ணுங்கள், எப்போ இந்த லோ உடையுதோ செல் பண்ணுங்கள். இப்படியும் நம்ம செய்யலாம். அதே மாதிரி இங்கே நீங்கள் இந்த மெத்தடை இங்கேயும் ஃபாலோ பண்ணுங்கள். 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் பாசிட்டிவ் கேண்டில் ஆகுதா, இந்த மாதிரி டாப்பு பாட்டம் ட்ரா பண்ணி வச்சுருங்க. பேரலல் லைன்ஸ், அந்த ஹை, அந்த கேண்டிலுடைய ஹையை பிரேக் பண்ணால் பை பண்ணுங்கள்.
இதுதான் ஸ்டாப் லாஸு. ஸோ ஸ்டாப் ரேஷியோ வந்து 1:1 1:2 லெவலில் வந்து நீங்கள் ஆட் பண்ணிகிட்டே போகலாம். ஸோ இப்போ நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியும் உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம ஸ்டாக்ஸை பற்றி சிந்திக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டாக் வந்து எஸ்ஆர்எஃப். எஸ்ஆர்எஃப் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அருமையான ஒரு அசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த இடத்துல இந்த ஸ்டாக் வந்து மல்டிபிள் டைம்ஸ் டச் ஆகிருக்கு, பட் பிரேக் ஆகலை. இன்றைக்கி இந்த ஸ்டாக் இந்த இடத்துல பிரேக் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லை, பிரேக் ஆனதுக்கப்புறம் இந்த இடத்துல கொஞ்சம் நேரம் ஒரு பேஸ் கிரியேஷன் ஆகிருக்கு. ஸோ திருப்பியும் ஒரு ரேலி வரணும் அப்படின்னா இந்த பேஸை பிரேக் பண்ணால் இது இன்னும் ரேலி வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதனால் நாளைக்கு வந்து இது வந்து பிரேக் ஆகுது அப்படின்னு பாருங்கள். பிரேக் ஆனால் நீங்கள் பை பண்ணுங்கள். பை அபவுட் 2630, ஸ்டாப் லாஸ் 2600, டார்கெட் வந்து 2645, 2670, 2700. இப்போ அடுத்த ஸ்டாக் பார்க்கலாம், அப்போலோ டயர். ஸோ அப்போலோ டயர் கூட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அருமையான ஒரு சிமெட்ரிக் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் இங்கே ஃபார்ம் ஆகிருக்கு. கீழே வந்து ஒரு ஹாரிசான்டல் சப்போர்ட் கூட இருக்குது. நாளைக்கு இந்த சப்போர்ட்டும் இந்த ட்ரெண்ட் லைனும் பிரேக் பண்ணால் செல் பண்ணுங்கள். செல் பிலோ 463, ஸ்டாப் லாஸ் 469, டார்கெட் 460, 457 அண்ட் 452. இப்போ அடுத்த ஸ்டாக் நம்ம பார்க்கலாம், டாடா கெமிக்கல். ஸோ டாடா கெமிக்கல் பார்த்தீங்க அப்படின்னா இது கூட ஒரு அருமையான ஒரு ட்ரெண்ட் லைன் இந்த ஸ்டாக் ரெஸ்பெக்ட் பண்ணுது. நிறைய தடவை இந்த ஸ்டாக் இங்கே டச் ஆகிருக்கு. இன்றைக்கி இந்த ஸ்டாக் அந்த ட்ரெண்ட் லைன் மேலேயே ட்ரேட் ஆகிருக்கு. க்ளோசிங் கூட பார்த்தீங்க அப்படின்னா அது ட்ரெண்ட் லைனுக்கு மேலே க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ நாளைக்கு இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணி ஏதாவது நெகட்டிவ் கேண்டில் இங்கே ஃபார்ம் ஆகி இந்த ஹாரிசான்டல் சப்போர்ட்டை பிரேக் பண்ணிச்சுன்னா செல் பண்ணுங்கள். செல் பிலோ 1075, ஸ்டாப் லாஸ் 1099, டார்கெட் வந்து 1066, 1054 அண்ட் 1033. அடுத்த ஸ்டாக் வந்து ஐஓசி. இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு அசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கு. இங்கே பிரேக் பண்ணால் பை பண்ணலாம், இங்கே பிரேக் பண்ணால் செல் பண்ணலாம். ஒரு ஹியூஜ் கேப் அப் ஓப்பன் ஆகி இதுவும் வந்து நிஃப்டி பேங்க் நிஃப்டி மாதிரி சைட் வீஸாக தான் ஃபுல்லாக போச்சு. ஸோ நாளைக்கு இந்த இடம் பிரேக் பண்ணால் பை பண்ணலாம், இந்த இடம் உடைச்சதுன்னா செல் பண்ணலாம். 168.50க்கு கீழே செல் பண்ணுங்கள். 171 ஸ்டாப் லாஸ், 167.50, 165.30 அண்ட் 163. இப்போ அடுத்த ஸ்டாக் நம்ம போயிடலாம், மெட்ரோபாலிஸ். ஸோ மெட்ரோபாலிஸ் கூட பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு அசெண்டிங் ட்ரையாங்கிள் தான் இதுவும் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து இங்கே டச் ஆகிருக்கு. ஸோ மல்டிபிள் டைம்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் இந்த ட்ரெண்ட் லைனை ரெஸ்பெக்ட் பண்ணுது, பிரேக் ஆகலை. ஸோ நாளைக்கு இது இங்கே பிரேக் பண்ணால் இந்த ரெசிஸ்டன்ஸை உடச்சி ஒரு பாசிட்டிவ் கேண்டில் ஃபார்ம் பண்ணால் நீங்கள் பை பண்ணுங்கள். பை அபவ் 1751, ஸ்டாப் லாஸ் 1727, டார்கெட் 1763, 1778 அண்ட் 1794. ஸோ உங்களுக்கு இன்றைக்கி சொன்ன ஸ்டாக்ஸ் புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் வைங்க. எப்போ பிரேக் அவுட் ஆகுதோ பை பண்ணுங்கள், பிரேக் டவுன் ஆகும்போது செல் பண்ணுங்கள். ஸோ நேற்று கொடுத்த வீடியோவில், அதாவது இன்றைக்கி ஸ்டாக்ஸ் எப்படி பர்ஃபார்ம் பண்ணணும் என்பதை நான் என்னுடைய முந்தின வீடியோவில் கொடுத்துருந்தேன். இப்போ அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். நிஃப்டி பேங்க் நிஃப்டி ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு ஜாக்பாட் எது அப்படின்னா நேஷ்னல் அலுமினியம். ஸோ நேஷ்னல் அலுமினியத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து உங்களை 155க்கு மேலே பை பண்ண சொன்னேன். இந்த 161 டார்கெட் சொன்னேன். ஹை பார்த்தீங்கன்னா 162.20. இதில் வந்து 7 ஜாக்பாட் பாயிண்ட் நாம் இன்றைக்கி இன்ட்ரடேயில் ஏர்ன் பண்ணோம். அடுத்தது வந்து எம்ஃபசிஸில் கூட பார்த்தீங்கன்னா நான் வந்து 2411க்கு மேலே பை பண்ண சொன்னேன். இந்த 3 டார்கெட் சொன்னேன். ஹை பார்த்தீங்க அப்படின்னா 2468. ஸோ இதில் ஒரு 50+ பாயிண்ட் நாம் இன்றைக்கி கேப்சர் பண்ணோம். அதுக்கப்புறம் பிர்லா சாஃப்ட் சொன்னேன். இது வந்து 750க்கு மேலே பை பண்ண சொல்லியிருந்தேன். ஸ்டாப் லாஸ் வந்து இது டார்கெட் இந்த 3 கொடுத்த செகண்ட் டார்கெட் ஹிட் ஆகிருக்கு. ஹை வந்து 765. ஸோ இதுலேயும் ஒரு 15 பாயிண்ட் நாம் கேப்சர் பண்ணோம். அதுக்கப்புறம் ஏசிசி நான் கொடுத்துருந்தேன். ஏசிசி கூட பார்த்தீங்கன்னா 2505க்கு மேலே பை பண்ண சொன்னேன். இந்த 3 டார்கெட் கொடுத்தேன். ஹை பாருங்கள் 2555. ஸோ இதுலேயும் ஒரு 50 புள்ளிகள் நாம் கேப்சர் பண்ணோம். அதுக்கப்புறம் மேரிகோ
சொல்லியிருந்த மேரிக்கும் வந்து காலையிலேயே அந்த ஸ்டாக் ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸில் அந்த ஸ்டாக் வந்து அந்த ஃபஸ்ட்டு டார்கெட் ஹிட் ஆயிடுச்சு. 500 மேலே பை பண்ண சொன்ன 504 டார்கெட், ஹை வந்து 505. இதில் ஒரு 5 புள்ளிகள். அதுக்கப்புறம் ஏயு ஸ்மால் பேங்க் நான் லைவ் மார்க்கெட்டில் கொடுத்துருந்தேன் இந்த ஸ்டாக்கு. ஸோ இதை வந்து 571க்கு மேலே பை பண்ண சொன்னேன். இந்த 3 டார்கெட் கொடுத்த ஹை பார்த்தீங்க அப்படின்னா 591. ஸோ இதில் ஒரு 20 ஜாக்பாட் பாயிண்ட்ஸ் நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் பேல் கூட நான் சொன்னேன், இதுவும் சூப்பராக இன்றைக்கி பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தது. அதாவது 249.50க்கு மேலே பை சொன்னேன். இந்த 3 டார்கெட் கொடுத்த ஹை பாருங்கள் 255 ஆல்மோஸ்ட் போயிருக்கு. ஸோ இதுலேயே ஒரு 6 புள்ளிகள் நாம் கேப்சர் பண்ணோம். அது மட்டும் இல்லை, முந்தா நேற்று நான் லைவ் மார்க்கெட்டில் ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் கொடுத்துருந்தேன் பை பண்ண சொல்லி 834க்கு இல்லைங்களா. இந்த 3 டார்கெட் கொடுத்தேன். இன்றைக்கி பாருங்கள் எங்கே போயிடுச்சுன்ட்டு ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் ஆல்மோஸ்ட் 878 வரைக்கும் போயிருக்கு. ஸோ இதில் நாம் ஒரு சூப்பரான ஒரு ஜாக்பாட் நாம் இன்றைக்கி பார்த்தோம். ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட 834லேருந்து இன்றைக்கி 840 ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ இதுலேயும் ப்ளஸ் 50+ பாயிண்ட் நம்ம இன்டர்டேலேயே இதை பார்த்தோம். அதுக்கப்புறம் லூப்பின் கூட நான் அன்றைக்கி சொல்லியிருந்தேன் லைவ் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி பர்ஃபார்ம் பண்ணி. இதெல்லாம் நான் வந்து தேர்ஸ்டே சொன்ன ஸ்டாக்ஸு. லூப்பின் கூட பார்த்தீங்கன்னா நான் பை பண்ண சொல்லியிருந்தேன் இந்த ஸ்டாக்கை. செகண்ட் ஸோ அதை எடுத்துகிட்டு நினைக்கிறேன். ஸோ இதில் கூட ஒரு சூப்பராக ஒரு 70 பாயிண்ட்ஸ் நாம் இதில் கூட அர்ன் பண்ணுவோம். ஏன்னா கேப் அப்பு இன்றைக்கி ஓப்பன் ஆகிருக்கு இருந்தது 1684. ஐ திங்க் 1611 நான் சொன்னேன்னு நினைக்கிறேன். எஸ் 1611 சொன்னேன். ஹை வந்து 84. இதுலேயும் வந்து ஒரு சூப்பரான ஒரு ஜாக்பாட் நம்ம இன்றைக்கி பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் வித்தியாசப்பட்ட செக்டர்லேருந்து நான் செலக்ட் பண்ணி சூஸ் பண்ணி உங்களுக்காக நான் வந்து வீடியோ போட்டு நீங்கள் அட்வான்டேஜ் எடுக்கணும் என்பதற்காக நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன். ஸோ எனக்கும் சில எனர்ஜி தேவை, மோட்டிவேஷன் தேவை, என்கரேஜ்மெண்ட் தேவை. ஸோ நீங்கள் கூட அதை தாராளமாக கொடுக்கலாம். எப்படின்னா, நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணுறதன் மூலமாக, இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் அட்வான்டேஜ் எடுக்கிற மாதிரி மற்றவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணும்போது அவங்களுக்கும் அட்வான்டேஜ் எடுக்க நீங்கள் உதவி செய்வதன் மூலமாக என்ன நீங்கள் மோட்டிவேஷன் கொடுக்கலாம். கடைசியாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்படியும் நீங்கள் எனக்கு எனர்ஜியை கொடுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.